Hi friends, welcome back to our channel. நம்மளோட we create for you channelல ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். சம் பர்சனல் ரீசன்னால இவ்வளோ நாளாக என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கருவேப்பிலை தொக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் வீட்டில். ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நான் எடுத்தேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். கருவேப்பிலை தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவரில் வரும் அண்ட் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 30 பல் பூண்டு எடுத்து அது லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். ரொம்பவும் டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வறுத்துறாதீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலையை 1 டைம் நம்ம நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இந்த எண்ணெயிலையே வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் எப்போவுமே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வதக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் கருவேப்பிலை கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அளவு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை அடிக்கடி நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் சாப்பாட்டில் முழுசாக வர அந்த கருவேப்பிலையெல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன், தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்படி சாப்பிட்டா தான் உண்டு. அதனால் நான் வந்து கருவேப்பிலை கிரேவியாக செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பூண்டு அண்ட் கருவேப்பிலை ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். அதை அரைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து திரும்பவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, வத்தல் சேர்க்க போகிறோம். வத்தல் வந்து நான் 6 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தலில் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம போயிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலையும் பூண்டும், இது ரெண்டையும் அரைச்சிடலாம். இப்போ நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து இருக்கவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 தக்காளி கூட எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டி பீசஸாக எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரம் வேகும், நல்லா மசிஞ்சு வரணும் நமக்கு. தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிட்டு இப்போ நாம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன். ஏன்னா நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஒரு 10 to 15 டேஸ் இது கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். அதனால் ஒரு 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி புளி தண்ணி எடுத்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் காலையில் தோசை சுடுறீங்க அப்படின்னா தோசை கூட சேர்த்து சாப்பிடலாம். இல்லை சும்மா சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி இது கூடவே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு கருவேப்பிலை ஃப்ளேவர் ஸ்மெல் வரும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஹேர் ஃபால்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பிலை தொக்குலாம் நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கருவேப்பிலை இப்படி தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா கூட கருவேப்பிலையை பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சும்மா தண்ணியில் கலக்கி மருந்து மாதிரி நினச்சி குடிச்சிருங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நம்மளோட கண்களுக்கும்
இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் இதோட குவான்டிட்டியே குறைஞ்சி வந்திருக்குல்ல. இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கலரும் இந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து அப்படியே மேலே ஊற்றி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே பூண்டு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 5 பூண்டு எடுத்து நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பூண்டும் கருவேப்பிலையும் மேலே வந்து அப்படியே போட்டு விடுறேன். இப்போ நம்மளோட கருவேப்பிலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.